राधे कृष्ण श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। உத்தமமான ஆயர்பாடி. இன்னைக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பல பேருக்கு விதவிதமான காட்சி தரக்கூடிய கோகுலம். பல பேர் பகவானை இன்னைக்கும் மாட்டுக்காரனாகவே பார்த்து அனுபவிச்சுருக்கா. பல பேர் கோகுலத்துக்கு வரும் பொழுது பகவான் ரொம்ப ஜோரா சாதாரண ஒரு இடையன் வேஷத்துல வந்து அவர்களோட பேசிட்டு போயிட்டுதான் இருக்கான். உத்தமமான ஆயர்பாடி. நந்தகோபரும் யசோதையும் தொல்லை இன்பத்து இறுதி கண்ட ஆயர்பாடி. யசோதை ஜோரா பாலெல்லாம் காய்ச்ச தயிர்பானை எல்லாம் கண்ணன் உடைச்ச ஆயர்பாடி. அந்த நந்தகோபருடைய திருமாளிகை, யசோதை எந்த இடத்துல தயிர் கடைஞ்சாலோ அந்த இடம் எல்லாத்தையும் அழகா ராமானுஜர் அனுபவிச்சு அனுபவிச்சு சொல்லறார். கூட இருந்த பக்தர்கள்லாம் அப்படியே ஆனந்தத்துல திளைக்கிறார்கள். இந்த குழந்தைகள்லாம் குதூகலமா ஓடி 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 அவளுடைய பொம்மையெல்லாம் காட்டும் இல்லையா, அந்த மாதிரி ராமானுஜர் குழந்தை மாதிரி குதூகலமா ஒவ்வொரு இடத்தையா நின்று நின்று வர்ணிக்கிறார். இந்த தூணெல்லாம் கண்ணன் தடவின தூண், இந்த தூணெல்லாம் கண்ணன் வெண்ணையை சாப்பிட்டுட்டு அம்மா கிட்டேன்னு தப்பிக்கிறதுக்காக இது மேல வெண்ணையை தடவுவான். இந்த தூணெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருந்தது, கண்ணன் தடவி தடவி மழமழன்னு ஆயிடுத்து அப்படின்னு நேரடியா பார்த்தவர் தானே. அதையெல்லாம் ராமானுஜர் ஜோரா வர்ணிச்சார். ஆயர்பாடியே பரமசுகம். நீங்க இது வரைக்கும் கோகுலம் போகலே வச்சுக்கோங்களேன், ராமானுஜா எங்களுக்கு கோகுலத்தை பார்க்கணும், கண்ணன் விளையாடின இடத்தை பார்க்கணும், அந்த ஆயர்பாடி மாளிகையில அழகா கண்ணுரங்குற கிச்சாவை பார்க்கணும், நீங்க எங்களுக்கு வழி காட்டுங்கோ, நாங்க கோகுலம் போகணும், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னு இப்ப பிரார்த்திச்சுக்கோங்க. நிச்சயமா கண்ணன் பிறந்த மதுரா, கண்ணன் வந்து வளர்ந்து வாழ்ந்த கோகுலம், இதெல்லாம் ராமானுஜ கிருபையினாலே சத்தியமா கிடைக்கும். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அழகா ராமானுஜர் ஜோரா யசோதை இங்கதான் பால் காய்ச்சினா. ஒரு நாள் யசோத பால் காய்ச்சற சமயத்துல கண்ணனன் அழகா பால் குடிக்க வந்துட்டான். அவள் தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா, அடுப்புல பால் வச்சிருக்கா. கண்ணனும் ஓடி வந்துட்டான். மடியில படுத்துண்ட கண்ணன் பால் குடிக்க ஆச்சரியமாக யசோதை அந்த ஆனந்தத்துல திளைக்க, அப்ப அடுப்புல பால் பொங்க, அச்சோ பால் பொங்கறதே வீணா போயிடுமேன்னு யசோத பால் குடிச்சு திருப்தி அடையாத கண்ணனை கீழே விட, யசோத ஓடி போய் பால் அடுப்புல இருந்து இறக்கி வைக்க, கண்ணன் கோபத்துல உதடு துடிக்க, பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மிக்குழவியை எடுத்து தயிர் பானையை உடைக்க, கீழே முழுக்க அப்படியே தயிர் சிந்த அந்த வெண்ணையை எடுத்துண்டு கண்ணன் ஒரு திண்ணையில உக்காந்துண்டு குரங்கோட சாப்பிட, அழகா பாலை இறக்கி வச்ச சந்தோஷத்துல யசோத ஜம்முன்னு வந்து பார்க்க, பானை உடைஞ்சு கடக்க, கண்ணனுடைய லீலை நினைச்சு அவள் சிரிக்க, இருந்தாலும் கண்ணனை கொஞ்சம் மிரட்டி வைக்கணும் அவள் நினைக்க, உடனே அழகா ஒரு பழந்தாம்பை எடுத்துண்டு அவள் பக்கத்துல வர, கண்ணனிடத்துல இருந்து அவனை தப்பிக்கணும்னு மத்தவாள்லாம் நினைக்க, கண்ணன் பக்கத்துல வரும் பொழுது பகவான் துள்ளி குதிச்சு ஓடினான். இத்தனையும் நடந்தது இந்த மாளிகை அப்படின்னு அழகா ஜோரா வர்ணிச்சார் ராமானுஜர். எல்லாரும் அப்படியே ஆனந்தத்துல மேனி சிலிர்த்து, அச்சோடி கண்ணன் இங்கதான் தயிர்பானைய உடைச்சதா, இங்கதான் வெண்ணைய வச்சுட்டு குரங்குக்கெல்லாம் பங்கு வச்சு கொடுத்துதா அச்சோடி அப்படின்னு சொல்லி ஆனந்தத்துல திளைக்க, அப்ப அழகா எல்லாரும் மேனி சிலிர்க்க ராமானுஜர் சொன்னார். அப்ப யசோத அழகா ஒரு நாள் பார்த்தால் இந்த பயலை கட்டி போடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இந்த பிள்ளைய துரத்தினார். கண்ணனும் ஓடு ஓடுன்னு ஓடுறானாம். அந்தர்பகிஷ்ச தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதகன்னு வேதம் சொல்றது. உள்ளும் புறமும் எங்கும் வியாபிச்சிருக்கிறவன் தானே நாராயண்.
அந்த நாராயணன் யசோதை இடத்துல பயந்து ஓடினானா. எள்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எல்கு நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் மேனி சிலிர்த்து புலம்பரார். தேவகி புலம்பலா யசோதையினுடைய அனுபவத்தை குலசேகர ஆழ்வார் சொல்றார். அழகா கண்ணன் ஓடினா யசோதை துரத்த, யசோதையால பிடிக்க முடியலையாம் கண்ணனை. நம்மளால அவனை பிடிச்சிட முடியுமா? அவனே தன் சங்கல்பத்தினாலே நம்மிடத்துல வந்தால் ஒழிய நம்முடைய பலத்தினாலையும் கர்மாவினாலையும் பக்தியினாலையும் அவனை பிடிச்சிட முடியுமோ? நம்ம பக்தி பண்ணணும், நாமஜபம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும், சரணாகதி பண்ணணும். இத்தனையும் பண்ணிட்டு பொறுமையா காத்துருக்கணும். அவனா ஒரு நாள் சங்கல்பம் பண்ணி நமக்கு தன்னையே கொடுப்பான். பத்துடை அடியவர்க்கு எளியவன். நம்மால் வர்ணிக்கிற யாருக்கு அவனிடத்துல பற்றுதல் இருக்கோ அவளுக்கு சுலபமா கண்ணன் கிடைக்கிறான். கண்ணன் கிடைக்கிறது கஷ்டமே இல்லை, கண்ணனை அனுபவிக்கிறதும் கஷ்டம் இல்லை. காத்துன்னு இருக்கணும், அவன் ஒரு நாள் கிருபை பண்ணுவான் அப்படின்னு காத்துட்டே இருக்கணும். ஆண்டாள் எல்லாமே அழகா காக்க வச்சுதான் கிருபை பண்ணான். ருக்மிணி விராட்டிய காக்க வச்சு கிருபை பண்ணான். மீராவை காக்க வச்சு கிருபை பண்ணான். எத்தனையோ பேரை காக்க வச்சு, ஆனா அவனுக்காக காத்துருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் விசேஷம்தான். உலகத்துல நிறைய கர்மாக்கள் பண்ணிட்டே இருக்கும், நிறைய இடங்கள்ல காத்துண்டு தான் இருக்கும். ட்ரெயினுக்கு காத்துட்டு இருக்கோம், ஏர்போர்ட்ல காத்துட்டு இருக்கோம், கியூல காத்துட்டு இருக்கோம். எத்தனையோ விஷயங்கள், டிவியில தான் ப்ரோக்ராம், நமக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அதுக்காக காத்துட்டு இருக்கோம். எவ்வளவு விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். அப்ப கண்ணனுக்காக காத்துட்டு இருக்கிறதுனால ஒன்றும் நஷ்டம் இல்லையே. கண்ணனுக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு காத்துட்டு இருக்கோமோ அத்தனை விசேஷமான கிருபைய அனுபவத்தை கண்ணன் கொடுத்துடுவான். அந்த மாதிரி அழகா யசோதை துரத்த கண்ணன் ஓட தேவர்கள்லாம் பார்க்க அப்படி யசோத ஜம்னு ஆச்சரியமாக கண்ணனை பிடிச்சாள் அப்படின்னுட்டார். எல்லாரும் ஆனந்தத்தை தளச்சார்கள். அழகா ராமானுஜர் கண்ணனை பிடிச்சு கட்டி போட்ட இடத்த பார்க்கணுமா அப்படின்னார்கள். ஆமா ஆமா, கட்டி போட்ட உரலை பார்க்கணுமோ அப்படின்னா ஆமா ஆமான்னா எல்லாரையும் கூட்டண்டு ராமானுஜர் அந்த சௌராசி கம்பா அப்படின்னு சொல்லும்படியான நந்தகோபுர திருமாளிகையிலேருந்து அப்படி படியிறங்கி நடந்து வந்தா. நந்தகோபுர திருமாளிகை அத்தான பெருசு. அதனுடைய கொல்ல பக்கத்துல தான் யசோத கண்ணனை கட்டி போட்ட இடம். உலூக்கல பந்தனம் சொல்லுவா இல்லையா, அந்த உலூக்கம் அழகா அந்த உரல் இன்னைக்கும் கோகுலத்துல ஜோராக அத்தியாச்சரியமாக யசோத கட்டி போட்ட உரலுடைய பாதி இன்னைக்கும் இருக்கு. மீறி பாதி யார் திருடிந்து போனான்னு தெரியல. அவ்வளவு அழகா அந்த இடத்துக்கு ராமானுஜர் பக்தர்களை கூட்டுண்டு போனார். அழகா நந்தகோபுர திருமாளிகள் நடக்கும்பொழுது ராமானுஜர் சொல்றார், இங்கெல்லாம் தான் கண்ணன் ஓடி ஆடி விளையாடினான், இங்கதான் கண்ணன் பலராமனோட கன்றுகள் வாழெல்லாம் பிடிச்சுண்டு ஓடி ஆடி விளையாடினா, இங்கதான் கண்ணன் கன்றுகள் காதுல செவியில கட்டெரும்பெல்லாம் விட்டான், இங்கதான் கண்ணன் கோபிகைகள் சொல்றதுக்காக அழகா குடத்தை எல்லாம் வச்சுண்டு தலையில வச்சு ஆட்டம் ஆடினான், இங்கதான் யசோத கண்ணனுக்கு காகத்தெல்லாம் காண்பிச்சு அன்னம் ஊட்டினா, இங்கதான் நந்தகோபரோட கண்ணன் உட்கார்ந்துண்டு பால் கறந்தான், இங்கதான் நந்தகோபனோட உட்கார்ந்துண்டும் பலராமனோடையும் இருந்துண்டு கண்ணன் மாடுகளை குளிப்பாட்டினான். இப்படி ஒவ்வொன்னா சொல்லிண்டு அழகா நந்தகோபர் திருமாளிகளுடைய கொல்லப்பக்கம் இருக்கக்கூடிய உரல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார். உரல் இருக்கிற இடத்துக்கு வந்தோடனே ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். அந்த உரலை பார்த்தார். ஆழ்வார் சொன்ன பாசுரம், பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள், மத்துரு வெண்ணை களவினில் உரலிடை ஆப்புண்டு, எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கியதெளிவே. அழகா அந்த உரலை பார்த்தார் ராமானுஜர். இதுதான் அந்த உரல், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டொன்ன பண்ணிய பெருமாயன் என்னப்பன் அப்படின்னு அழகா மதுரகவி ஆழ்வார் சொன்னாரே, அந்த உரல் இதுதான்.
இந்த இடத்துலதான் யசோதை கண்ணனை பாழா போன உரலோட வீணா போன கயிறை கொண்டு கனியா அழகா ஒவ்வொரு முடிச்சு போட்டு கண்ணனை கட்டி போட்டா அந்த உரல் இதுதான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஆண்டாள் சொல்றா இல்லையா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய்னு பகவன் நாமத்தை சொல்லுங்கோன்னு ஆண்டாள் சொன்னாலே தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. பெத்த வயிற்றுக்கு ஒரு பெருமையை கொடுத்துட்டானா, தாமம் உதரம் தாமோதரன், தாமத்தினால் உதரத்தில் கட்டுப்பட்டவன். கட்டு போட்டுட்டா இல்லையா யசோதை, அழகா ஜம்முன்னு கட்டி போட்டுட்டா. தாமம்னா தாம்பு கயிறு, உதரம்னா வயிறு, தாம்பு கயிற்றால் வயிற்றில் கட்டப்பட்டவன். அப்படிப்பட்ட தாமோதரனை யசோதை கட்டி போட்டா. இதத்தான் நம்மாழ்வார் புலம்பினார், பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். மற்றவாளுக்கெல்லாம் கிடைக்க மாட்டா. மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் மத்துரு வெண்ணை களவினில் உரலிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கியதெளிவே அப்படின்னு நம்மாழ்வார் இந்த உரலோட யசோதை கட்டு போட்டாலே அந்த கட்டுப்பட்டு நின்றிருந்தானே கண்ணன், அந்த உரல் இதுதான்னு சொல்லி எல்லாரையும் அழகா தொட்டு சேவிக்க சொல்லி ராமானுஜன் அந்த உரலை கட்டிண்டு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வெளிய கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்பினார். ஏன்னா யசோத உரலோட கட்டி போடும் பொழுது ஐ விட்னஸா நின்று பார்த்துருந்த பலராமன் தானே நம் ராமானுஜர். அவருக்கு அழகா அந்த துவாபர யுக ஞாபகம் எல்லாம் வந்துடுத்து. எல்லாரோடையும் அழகா பிரதட்சணம் பண்ணார். கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு புலம்பினார். அழகா அந்த உரலை பார்த்துட்டேன் இல்லையா, இனிமேல் உங்களுக்கு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு வாழ்க்கை கிடையாது. மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய்னு பயப்பட வேண்டாம், இனி மோட்சம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். ஆனந்தமா எல்லாரும் ஆனந்தத்துல தலைக்க ராமானுஜர் சொன்னார், அந்த உரலை இழுத்தண்டு பகவான் அந்த மருத மரங்களை முறிச்சு நலகூபரன் மணிகிரீவனுக்கு அனுகிரகம் பண்ண இடம் இதுதான் அப்படின்னு எல்லாத்தையும் வர்ணிச்சார். பக்தாளுக்கெல்லாம் மனசுல ஒரு பெரிய சமாதானம். ஏன்னா உபன்யாசத்திலையும் பெரியவா சொல்ற காலக்ஷேபங்கள்லையும் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள்லையும் கேட்டு அனுபவிச்ச அந்த விஷயத்தை, அந்த இடத்த, அந்த உரலை ஜோரா கண்ணார பார்த்துட்டா. அதுவும் ராமானுஜர் கூடவே பார்த்துட்டா. அந்த உரல் அவ்வளவு அழகா, அந்த உரலுக்கே சந்தோஷம், ஓ நம்ம பலராமனாச்சே இது அப்படின்னு பார்த்துதான். அங்க இருந்த மரங்கள்லாம் அப்படி சிலிர்த்தது. ஏன்னா பலராமனா பார்த்தவர் இப்ப ராமானுஜரா வந்திருக்கவர்னு காவிலாம் கட்டின்னு இருக்கார். இவர் என்ன அழகா பெரிய திருமணம் ஆயிட்டு இருந்தார், எப்படி ஆயிட்டார்? பலராமன் எவ்வளவு கோபமா இருப்பார், இங்க கோபமே வரலையே அவருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற அழகான மரங்கள்லாம் மேனி சிலிர்த்தலாம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ராமானுஜர் அந்த உரலுடைய வைபவம் உலூக்கலத்தெல்லாம் அழகா காட்டி கொடுத்து, இந்த உரல் மாதிரி உங்க மனசு இருக்கட்டும், பக்தின்ற கயிறு கொண்டு அழகா ஆச்சாரியன் உங்களை பகவானோட கட்டி போட்டுருவார், பகவான் அனுபவிச்சுண்டு சௌக்கியமாயிருங்கோன்னு அனுகிரகம் பண்ணார். அவ்வளவு அழகா எல்லாம் சொன்னார். இந்த இடத்துலதான் கண்ணனுக்கு பேர் வச்ச இடம்னு சொல்லி அழகா கர்க மகரிஷி எந்த இடத்துல கண்ணனுக்கு பெயர் வச்சாரோ அந்த இடத்தை காட்டினார் ராமானுஜர். கண்ணன் 4 மாசம் ஆயிடுத்து, சகடாசுரன் எல்லாம் வதம் பண்ணி முடிச்சுட்டான். அதுக்கப்புறமா தான் கர்க மகரிஷி வரார். ஒரு நாள் வந்துட்டு ரகசியத்துல நாமகரணம், அது வரைக்கும் குழந்தைக்கு பேரே வைக்கல. கர்க மகரிஷி வந்த உடனே நந்தகோபர் அழகா கண்ணனுக்கு பெயர் வைக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ண, யாருக்கும் தெரியாம வைக்கணும் அப்படின்னு கர்க மகரிஷி சொல்ல, மாட்டு கொட்டகையில தான் கண்ணன் அழிச்சுண்டு வந்து பெயர் வச்சார்கள். கூடவே பலராமனையும் கூட்டுண்டு வந்து
அந்த மாட்டு கொட்டகைகள்ல மாடுகளுடைய மான்ற உத்தமமான அழகான நாதத்துக்கு நடுவுல அங்க இருக்கிற கணத்திலேந்து ஜலம் எடுத்து கண்ணனையும் பலராமனையும் குளிப்பாட்டி குழந்தைகளுக்கு பேர் வைக்க சொல்லி நந்தகோபர் பிரார்த்திச்சின்றார். இந்த இடம்தான் பலராமனுக்கு சங்கர்ஷணன், பலராமன் இப்படி எல்லாம் பேர் வச்ச இடம் இதுதான். கிருஷ்ணனுக்கு கர்க மகரிஷி கிருஷ்ணான்னு பேர் வச்ச இடம் இதுதான். இந்த கணத்திலேந்து ஜலம் எடுத்துதான் கண்ணனுக்கு அழகா திருமஞ்சனம் பண்ணார்கள் அப்படின்னு இத்தனையும் ராமானுஜர் சொன்னார். பக்தாள்லாம் ஆனந்தமா அந்த கணத்துடைய ஜலத்தெல்லாம் எடுத்து தலையில புரோக்ஷணம் பண்ணிண்டார்கள். எல்லாரும் அந்த இடத்துல நின்னுண்டு ஜோரா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு புலம்பினார்கள். சத்ரு சேதைக்க மந்திரம் சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தார மந்திரம் சமுபசித தமசங்க நிர்யாண மந்திரம் சர்வ ஐஸ்வர்யைக்க மந்திரம் வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம் ஜிஹ்வே ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம்னு குலசேகராழ்வார் சொன்னார் இல்லையா? ஹே ஜனங்களே, நிறைய கிருஷ்ணான்னு சொல்லுங்கோ, எல்லா விரோதிகளையும் அழிக்கக்கூடிய கிருஷ்ண மந்திரம் உற்பத்தியான இடம் இதுதான். சத்ரு சேதைக்க மந்திரம் சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம். உபனிஷதங்களுடைய சாரம் இந்த கிருஷ்ணான்ற மந்திரம். சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தார மந்திரம். சம்சாரத்திலேருந்து உத்தாரணம் பண்ற மந்திரம் கிருஷ்ண மந்திரம். சமுபசித தமசங்க நிர்யாண மந்திரம். நம்ம மனசுக்குள்ள இருக்க அஜ்ஞானத்தை எல்லாம் நீக்கக்கூடியது கிருஷ்ண மந்திரம். சமுபசித தமசங்க நிர்யாண மந்திரம். சர்வ ஐஸ்வர்யைக்க மந்திரம், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய மந்திரம். வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம், துன்பங்களாகிய பாம்பெல்லாம் கடிக்கிறது இல்லையா, அதுல இருந்து காப்பாற்றுற மந்திரம். வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம். அதனால ஹே ஜிஹ்வே, நாக்கே, ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம். அவ்வளவு அழகா ஏன் நாக்கே ராம கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லேன். சத்தியமா ஜன்ம சாபல்ய மந்திரம் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் குலசேகர ஆழ்வாருடைய முகுந்தமாலா விஷயங்கள்லாம் சொல்லி எல்லாரையும் கிருஷ்ணநாமத்தை ஜபிக்க வச்சார். ஆனந்தத்துல எல்லாரும் தளச்சு அப்படியே மயங்கின சமயத்துல ராமானுஜர் இங்கதான் பூதனா விழுந்தா, அங்கதான் சகடாசுரன் விழுந்தான், அங்கதான் திருணாவர்தன் விழுந்தான், அந்த இடத்துலதான் அழகா பூதன ஒரு சரீரத்தெல்லாம் வெட்டி எரிச்சார்கள். இத்தனையும் ராமானுஜர் கோகுலத்துல ஜனங்களுக்கு காட்டி கொடுத்தார். அத்தனையும் பார்த்த பலராமன் தானே. நினைச்சு பாருங்க, ராமானுஜரோட கோகுலத்துல அப்படி நின்று பார்த்தோம்னா சத்தியமா இப்ப நம்ம ராமானுஜரோட கோகுலத்துல தான் நின்று இருக்கோம். ராமானுஜர் நம்ம அத்தனை பேரையுமே திவ்ய தேச யாத்திரை அழிச்சுட்டு போயின்னு இருக்க, மானசீகமா போயின்னு இருக்கோம். சத்தியமா சீக்கிரத்திலேயே பிரத்யக்ஷத்துல அழிச்சுட்டு போவார், துளி கூட சந்தேகமே வேண்டாம். இப்ப ராமானுஜரோட மானசீகமா போறோம் இல்லையா, இது காரணம் கொண்டே நமக்கு கோகுலத்துல ஒரு ஜென்மா கிடைக்கும். கவலையப்பட வேண்டாம், ஆனந்தமா கிருஷ்ணானுபவத்தை தலைக்கலாமோன்னு. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர்யேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படின்றாரோன்னு. அது தைரியமா பிறக்கலாமே. ஒரு ஜென்மா கோகுலத்துல பிறக்கணும், ஒரு ஜென்மா பிருந்தாவனத்துல பிறக்கணும், ஒரு ஜென்மா மதுரால பிறக்கணும், ஒரு ஜென்மா துவாரகையில பிறக்கணும், ஒரு ஜென்மா ஸ்ரீரங்கத்துல பிறக்கணும், ஒரு ஜென்மா காஞ்சிபுரத்துல பிறக்கணும், ஒரு ஜென்மா ஸ்ரீபெரும்புதூர்ல பிறக்கணும், ஒரு ஜென்மா திருமலை திருப்பதியில ஏதேனும் பிறக்கணும், ஒரு ஜென்மா பன்றிபுரத்துல பிறக்கணும், ஒரு ஜென்மா ஸ்ரீநாஜியின் இடத்துல பிறக்கணும், ஒரு ஜென்மா அழகா பத்ரிகாசிரமத்துல பிறக்கணும், ஒரு ஜென்மா புரி ஜெகநாதத்துல பிறக்கணும். எவ்வளவு இருக்கு தெரியுமா? 106 திவ்ய தேசங்களுக்கு ஒரு ஜென்மா போதுமா? சத்தியமா போதாது. 106 திவ்ய தேசங்களுக்கு 106 ஜென்மா வேணும். அது இல்லாம குருவாயூர், உடுப்பி, இவ்வளவு ஒவ்வொரு ஜென்மா. மன்னார்குடி ராஜகோபாலனுக்குன்னு ஒரு ஜென்மா, வடுவூர் ராமனுக்குன்னு ஒரு ஜென்மா, மதுராந்தகம் ஏரி காத்த ராமனுக்குன்னு ஒரு ஜென்மா, அழகா முதலியாண்டான் பிறந்த அந்த ஊருக்குன்னு ஒரு ஜென்மா, ஹாரித வர்ண பெருமாளுக்காக ஒரு ஜென்மா,
அப்படி வாழ்வோமே. ராமானுஜரோ கூட இருக்கார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்ற அந்த நாமம் இருக்கும் பொழுது, அந்த மந்திரம் இருக்கும் பொழுது எத்தனை கோடி ஜென்மாவன்னாலும் எடுக்கலாம். 1000வது நட்சத்திரம் ராமானுஜர் கொண்டாட போறோம் அப்படின்னு 2000வது வந்துடணும். திரும்பி 3000க்கு வரணும். ராமானுஜருடைய கோடி வருஷ ஜென்மத்துக்கு வந்து 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 அனுபவிக்க வேண்டாமா? எங்கள் கதியே ராமானுஜ முனியேன்னு இருக்க வேண்டாமா? ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு இருக்க வேண்டாமா? ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்ற அந்த 4 அக்ஷரம் நம்ம எந்த எல்லாமே இருந்தாலும் காப்பாற்றும். அதனால எத்தனை கோடி ஜென்மா வேணாலும் எடுக்கலாம் ராமானுஜரோட வாழறதுக்கு, ராமானுஜ நாமத்தை ஜபிக்கிறதுக்கு. அழகா ராமானுஜர் எல்லாத்தையும் காட்டி கொடுத்தார். ஆனந்தமா தளச்சார். ஜோரா எல்லாரையும் கூட்டண்டு திரும்பவும் யமுனா நதி தீரத்துக்கு ராமானுஜர் நடந்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம். அடுத்து ராமானுஜர் என்ன காட்ட போறார் அப்படின்னு அழிச்சுண்டு போனார். எந்த யமுனா தீரத்துல ராமானுஜர் தீர்த்தம் எல்லாம் ஆடினாரோ அதே யமுனா தீரம். இந்த வழியா தான் வசுதேவர் கோகுலத்துக்குள்ள வந்தார் அப்படின்லாம் ராமானுஜர் சொன்னார். அங்க போனோன்னு அழகா ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே ராமானுஜர் நின்னார். அப்படியே அந்த மரத்தை தடவி பார்த்தார். அந்த மரத்தை கட்டின்றார். அப்படியே மரத்து மேல ராமானுஜர் சாஞ்சின்றார். கண்கள்ல கண்ணீர் விழிஞ்சது. ஆனந்தமா அப்படியே தடவி கொடுத்தார். மரம் சிலிர்த்தது. ஏன்னா அதுக்கு தெரியுமே யாருன்னு. அந்த மரம் 5000 வருஷமா இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. அந்த மரம்லாம் ராமானுஜர் தொட்ட மரம், கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தொட்ட மரம், மாதவேந்திரபுரி மகாத்மா தொட்ட மரம், கண்ணனும் தொட்ட மரம், பலராமனும் தொட்ட மரம். அழகான அந்த மரத்து கீழே வந்தா ராமானுஜர். எல்லாரையும் பார்த்தா இந்த மண் எடுத்து வாயில போட்டுக்கோங்கோ அப்படின்னு விட்டார். உடனே ஆளாளு ராமானுஜர் சொல்லியாச்சுன்னு கட 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 மண்ணை வாயில போண்டா. எதுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. எல்லாரும் சிரிச்சா, மண்ணு சாப்பிடணுமா அப்படின்னா. ராமானுஜர் சொன்னார், இந்த இடம் கண்ணன் மண்ணை தின்ன இடம். இந்த இடத்துலதான் கண்ணன் விளையாடும் பொழுது மண்ணை அள்ளி தின்னான் அப்படின்னு. உடனே கூரத்தாழ்வான் சிரிச்சார். இங்கதானே பலராமன் யசோதை கிட்ட கோள் மூட்டின இடம் அப்படின்னா. உண்மை அதுதானே, கண்ணன் மண்ணை தின்னான். அது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சுபாவம் உண்டு. யாராவது குழந்தை தப்பு பண்ணிடுச்சுன்னா ஓடிக்கு முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணும், தான் சமத்து அப்படின்றதுக்கு. அது பலராமன் வரைக்கும் அந்த சமத்து வேலையை ஆரம்பிச்சதெல்லாம் பலராமன் தான். ஓடி போய் யசோதா மாதா கண்ணன் மண்ணை தின்னுட்டான், கிச்சா மண்ணை தின்னுட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண இடம் இதுதானோ அப்படின்னு. ராமானுஜர் சிரிச்சார். இந்த இடத்துலதான் கண்ணன் மண்ணை கைப்பிடி மண்ணை எடுத்து வாயில போட்டுனான். உலகமுண்ட பெருவாயான ஆழ்வார்கள் சொல்ற இல்லையா, அழகான மண்ணை தின்ற இடம் அதுதான். பிரம்மாண்ட காட் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். அழகா மண்ணை தின்னுட்டானாம் கண்ணன். உடனே யசோத ஓடி வந்தா. அழகா கண்ணன் கிட்ட, ஏண்டா மண்ணை தின்னியா அப்படின்னு கேட்க, கண்ணன் முதல்ல பொய் சொன்ன இடம் இதுதான் அப்படின்னு. கண்ணன் ரொம்ப ஆத்தன்டிகேட்டடா பொய் சொன்ன இடம் அதுதானா. நாகம் பக்ஷிதவான் அம்ப, அம்மா நான் சாப்பிடவே இல்லையம்மா, எல்லாரும் பொய் சொல்றான்னு கண்ணன் பொய் சொன்ன இடம். பொய் நம்பி ஏழா பொய்கள் உரைப்பானைன்னு ஆண்டாள் சொல்றாளே, அந்த இடம் இதுதான். இந்த இடத்துலதான் யசோத வாயத்தரடா பயலேன்னு சொல்ல, பலராமன் வாயத்தரடா கண்ணான்னு மிரட்ட, ரோஷத்துல கண்ணன் வாய திறக்க, யசோதையும் கண்ணனுடைய செம்பவள வாய்க்குள்ள பார்க்க, சமஸ்த லோகங்களையும் பிரம்மாண்டங்களையும் கண்ணன் காட்டிக் கொடுத்த இடம் இதுதான். யசோத கண்ணனுடைய வாய்க்குள்ள எல்லாத்தையும் பார்த்தாள். இந்த இடத்துலதான் யசோதைக்கு கண்ணன் தான் யாருன்னு முதல்ல காட்டி கொடுத்தான்னு ராமானுஜர் சொல்லிட்டு அப்படியே கண்களை மூடிண்டு ஆனந்த கண்ணீர் வழிய லேசா சிரிச்சுண்டே நின்னார் ராமானுஜர். அவர் சொல்லும் பொழுது லேசா அழகா அங்க காற்று வீசித்து, மரமெல்லாம் ஆடித்து, மயில்கள்லாம் அழகா ஆடித்து, கோயில்கள்லாம் கூவித்து, அவர் சொல்றது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்றா போல எல்லாமே நடந்தது. யமுனையும் ஆர்ப்பரிச்சாள். ஜனங்கள்லாம் அப்படியே மயங்கி நின்னார்கள். கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் கோவிந்தர் எல்லாரும் கை கூப்பிண்டு ராமானுஜா 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 ராமானுஜான் ராமானுஜரை பூரணமா பார்த்துட்டு இருந்தார்கள். ராமானுஜர் மேனி சிலிர்க்க
அந்த பகவானுடைய வாய்க்குள்ளதான் சமஸ்த லோகங்களும் இருக்கு. இப்பையும் நாம் அத்தனை பேரும் பகவானுடைய திருப்பவள செங்கனி வாய்க்குள்ளதான் இருக்கோம் அப்படின்னு மேனிசிலிருக்க சொன்னார். அப்படியே அத்தனை பேரும் கண்கள் மூடி கிருஷ்ணனை தியானம் பண்ணா அத்தனை பேருக்கும் என்னவோ கண்ணனுடைய வாய்க்குள்ளேயே இருக்கிறா போல ஒரு அனுபவம். அப்படியே மேகங்கள்லாம் லேசா திரண்டு வந்து என்னமோ அதுபாடு ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம் எல்லாருக்கும். ஏன்னா ராமானுஜர் இத்தனையும் பார்த்த சாட்சியான பலராமனாச்சே. கண்ணன் வாய்க்குள்ளதான் நாம் இருக்கோம், கண்ணன் வாய்க்குள்ளதான் உலகம் இருக்கு, கண்ணனுடைய வாய்க்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு ராமானுஜர் அப்படியே மயங்கி நின்றுட்டு இருந்தார். எல்லா பக்தாளும் அப்படியே ராமானுஜரை பார்த்துட்டார். ராமானுஜரும் அந்த மண்ணை தின்னார். என்னமோ அந்த மரத்தை கட்டிண்டார், என்னமோ சொன்னார். அன்னைக்கு சொல்லிட்டேன்டா கண்ணா சாரின்னு சொன்னாரோ என்ன சொன்னாரோ ராமானுஜருக்குத்தான் தெரியும். ஏன்னா அன்னைக்கு மாட்டி விட்டுட்டோமே யசோதா மாதா கிட்டன்னு ஒரு உறுத்தல் இருந்துதான். கண்ணன் எப்ப பார்த்தாலும் அதையே குத்தி குத்தி காட்டினான். அன்னைக்கு அம்மா கிட்ட மாட்டி விட்டுட்டல அண்ணா போ உன் பேச்சக்கா நான் பேச மாட்டேன் அப்படின்னு கோச்சுட்டான். பலராம இல்லடா பிளீஸ்டா பேசுடா, நீ பேசலனா நான் எங்கடா போவேன்னு பலராமனை அழவிட்டானாம் கண்ணன். இந்த ஒரு சம்பவத்தை வச்சுண்டு அதையெல்லாம் நினைச்சு ராமானுஜர் சிலிர்த்தா. பிரம்மாண்ட காட், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தன் வாய்க்குள்ள பிரம்மாண்டத்தை காட்டி கொடுத்த கோகுலத்தின் யமுனையின் படித்துறை. இன்னைக்கு அப்படியே பிரம்மாண்ட காட்டுல ராமானுஜரோட இருப்போம். அந்த பிரம்மாண்டத்துல ஒரு ஓரத்துல நாம இருக்கோம். நாம யாரும் பெரியவா கிடையாது. எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், 7-14 லோகங்கள்னு சொல்றோம். அதுல ஒரே ஒரு பூமி, அந்த பூமியில சின்னதா ஒரு தேசம், அந்த தேசத்துல ஏதோ ஒரு நகரத்துல இத்தினோண்டு. இப்ப இதை கேட்கிறவாளே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கண்டத்துல இருக்கும், ஒவ்வொரு கான்டினென்ட்ல இருக்கும், ஒவ்வொரு தேசத்துல இருக்கும். அந்த தேசத்துல ஏதோ ஒரு சிட்டியோ கிராமமோ அதுல இருக்கும், அதுல ஏதோ ஒரு திருவிழா இருக்கும், அதுல ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல இத்தினோண்டு நான் உட்காந்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஜப்பான்ல டோக்கியோல இத்தினோண்டு ஒரு இடத்துல புனாபுரின்னு ஒரு இடத்துல ஒரு ஆத்துல உட்காந்து சிஷியனோட ஆத்துல உட்காந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்கிற நீங்க யூஎஸ்ல இருக்காளோ, கனடால இருக்காளோ, நிறைய மெக்சிகோல இருக்காளோ, ஆப்பிரிக்கால இருக்காளோ, ஜாம்பியால இருக்காளோ, ஜப்பான்ல இருக்காளோ, இந்தியாவில இருக்காளோ, எந்த ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து இத்தினோண்டு என்ன சொல்ற நானும் இத்தினோண்டு கேட்கிற நீங்களும் இத்தினோண்டு. சொல்ல வைக்கிற ராமானுஜர் பெரியவர், சொல்ல வைக்கிற கிருஷ்ணன் பெரியவன், கேட்க வைக்கிற கிருஷ்ணன் பெரியவன். இத்தனை அண்டசராச்சரங்கள், அண்டசராச்சரங்கள் உலகத்துல எத்தனை இடம் உண்டோ, நார்வே, ஸ்வீடன், என்னெல்லாமோ சொல்லல, டென்மார்க், யூகே, யூஎஸ், அத்தனையும் சின்ன 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 ஒரு டாட், டாட் கூட கிடையாது. உலகமே இத்தோண்டு டாட் தான். வராகமூர்த்தியுடைய பல்லுல கடுகு மாதிரி ஒட்டிட்டு இருந்த ஒரு பூமி, சரியா பூமி அத்தனோண்டு. இந்த பெரிய கேலக்சியில மில்கி வேலை இத்தனோண்டு தான் இருக்குது பூமி. அந்த பூமியில ஏதோ ஒரு மூலை நம்ம எல்லாம் தெரிய கூட மாட்டோம். சேட்டலைட்லன்னு பார்த்தா நம்ம எல்லாம் தெரிய கூட மாட்டோம். அத்தனோண்டு நம்ம எல்லாம் ஒரு டஸ்ட் கூட கிடையாது, இத்தனோண்டு. அப்புறம் என்னதுக்கு நமக்கு அகம்பாவம்? இத்தனை பெரிய இந்த பூமி, இந்த ஆகாசம், இந்த மில்கி வே, இந்த கேலக்சி சிஸ்டம் எல்லாம் பகவானுடைய வாய்க்குள்ள இத்தனோண்டு இருக்கு. அவனோட சொப்பு வாய்க்குள்ள அடங்கி எடுத்தனா எத்தனை பெரியவன் கண்ணன். அந்த பகவானுடைய வாய்க்குள்ள நாம இன்னைக்கு தூங்க போறோம், சரியா? யசோதையின் வாய்க்குள்ள அழகா கிருஷ்ணநாமம் இருந்தது, நம்ம வாய்க்குள்ளேயும் அந்த கிருஷ்ணநாமம் இருக்கட்டும். இன்னைக்கு பிரம்மாண்ட காட்டுல ராமானுஜரோட கிருஷ்ணன் வாய்க்குள்ள தேமேன்னு தூங்குவோம். நாளைக்கு காத்தால கிருஷ்ணனுடைய அதரத்திலேயே முழிப்போம், பிரம்மாண்ட காட்டிலேயே கண் விழிப்போம். ராமானுஜரோடவே நம்ம வாழ்க்கை இப்படியே போகட்டும். ஒரு கால் நாளைக்கு எழுந்தோம்னா ராமானுஜரோட, இல்லையா வைகுண்டத்துல நான் சொல்லுவேன், வைகுண்டத்துல நீங்களும் கேட்பேன். எப்படி இருந்தாலும் வைகுண்டத்துல நமக்கு ராமானுஜ தரிசனம் சத்தியமா உண்டு, இங்கேயும் உண்டு. அதனால ராமானுஜர் பக்கத்துல நிம்மதியா படுத்து ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு நிம்மதியா இருக்கும். இத்தனை நாள் வாழ்ந்துட்டோம், இனி வாழ்க்கையும் நடக்கும். இனி நம் வாழ்க்கை ராமானுஜரோட மட்டும்தான். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.